ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சுண்டக்காய் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சிட்டு பிளாக் ஆகிடும். அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடிக்கல் வச்சு ஒரு தட்டு தட்டுனா போதும், உடஞ்சிரும். இந்த மாதிரி உடச்சி நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணியில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இதுக்கு உங்களுக்கு மசாலாலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இரும்பு சத்து இதில் அதிகமாக இருக்குது. நீங்கள் வீக்காக இருக்கிறவங்க நிறையவே சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயும் தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நல்லா இரும்பு கடாயாக இருந்தால் உங்களுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா கடாயை சூடு பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். கடுகு உளுந்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் கார்லிக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு ஆனியன் கார்லிக் நல்லா வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் மசாலா. காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு எத்தனை பச்சை மிளகாய் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது தக்காளி நமக்கு தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு அப்படின்னா நான் பெட்டர். இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது நல்லா வேக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கடைசல் தான் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மசாலா ஐட்டம்ஸ். வேறு எந்த மசாலாவும் கிடையாது. தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்கின பிறகு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. சும்மா புளிப்பு சுவைக்காக தான். அது தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. கொஞ்சம் நிறையா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஃபுல்லாக வெந்து ஆனால் சுண்டைக்காயோட தோல் மட்டும் நீங்கள் என்ன மசித்தாலும் அது மசியவே மசியாது. அப்படியே தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணி சுண்டின பிறகு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் நீங்கள் மத்துக்கட்டை இருந்தால் கூட அதை கூட வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம பருப்பெல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான். கடைசல் ரெடி.